விசித்திர நோயினால் பாதிக்கப்பட்ட பிரபல பேச்சாளர் பாரதி பாஸ்கர். இதனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான பட்டிமன்றம் நிகழ்ச்சினா, அது கண்டிப்பா நம்ம சாலமன் பாப்பையா பட்டிமன்றம். இந்த சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கு மக்கள் மத்தியில. காரணம், பட்டிமன்றம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு விஷயத்த 2 தரப்பினர் 2 விதமா பிரிச்சு பேசுவாங்க. அதுல அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்த ரொம்ப போல்டா பேசுவாங்க. அதுக்கு நடுவுல இருக்கவரு எது சரி, எது தவறுன்னு அந்த கருத்துக்கள ஆராய்ஞ்சு அத மக்களுக்கு புரிய வைப்பாரு. இதுதான் பட்டிமன்றம். இதுல சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துக்குன்னு தனி ஒரு மரியாதையும், சிறப்பம்சமும் இருக்கு. காரணம், அதே மாரி ஒரு விஷயத்த 2 தரப்புல பிரிச்சு விட்டுருவாரு. ஆனா, அந்த 2 தரப்புல கூடிய பேச்சாளர்கள் அந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க. ஆனா, அது மக்களுடைய ஆழ் மனசுல பதியிற மாரி, மக்களுக்கு புரியிற மாரி, மக்கள கொஞ்சம் கூட போர் அடிக்காத வகையில நகைச்சுவையா அந்த பட்டிமன்றத்துல பேசுவாங்க. அந்த நகைச்சுவை கலந்த கருத்துக்கள் மக்கள ரொம்ப எளிதா போய் சேர்ந்துரும். அது மக்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப எளிதாவும், பயனுள்ளதாவும் அமையும். இது பெரிய பெரிய ஆளுகளுக்கு மட்டும் இல்லாம, சின்ன குழந்தைகள் கூட இந்த சாலமன் பாப்பையோட பட்டிமன்றத்த விரும்பி பார்ப்பாங்க. அதற்கு முக்கியமான ஒரு நபர் அப்டின்னா, கண்டிப்பா நம்ப பாரதி பாஸ்கர் தாங்க. பாரதி பாஸ்கர் அப்பவே தமிழ்ல நெறைய படிப்புகள் படிச்சிருக்காங்க. இவங்க ஒரு வங்கியில மேலாளரா பணிபுரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டுரை எழுதுறது, கவிதை எழுதுறது, தமிழ்ல ஆர்வம் அதிகம். அப்படி பாரதி பாஸ்கருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவங்க, சாலமன் பாப்பையோட பட்டிமன்றத்தில சாலமன் பாப்பையாட்ட பேசி, பாரதி பாஸ்கருக்கு அவருடைய பட்டிமன்றத்தில பேசக்கூடிய வாய்ப்ப வாங்கி குடுத்தாங்க. அப்படி ஆரம்பத்தில சாலமன் பாப்பையா பாரதி பாஸ்கருக்கு சின்ன சின்ன வாய்ப்பு குடுத்தாராம். அதுல பாரதி பாஸ்கர் பேசின விஷயங்கள், கருத்துக்கள், அந்த நகைச்சுவையான பேச்சு, இது எல்லாமே சாலமன் பாப்பையாவுக்கு பிடிச்சு போக, அதன் பிறகு அவருடைய அவையில ஒரு முக்கியமான நபரா நம்ம பாரதி பாஸ்கர் மாறுனாங்க. அதன் பிறகு சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றத்தில பாரதி பாஸ்கர் இல்லாம நம்ம ஒரு பட்டிமன்ற ஷோவே பார்க்கவே முடியாது. அப்படி எல்லா பட்டிமன்றங்களையும் பாரதி பாஸ்கர் கலந்துக்கிட்டு, அவங்களுடைய அற்புதமான, திறமையான பேச்சு திறமையால மக்கள அவங்க பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட பாரதி பாஸ்கர் ரீசென்ட் டைம்ல பட்டிமன்ற ஷோக்குல அதிகமா கலந்துக்கிறது இல்ல. காரணம், அவங்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டிருக்காம். அந்த விசித்திரமான நோயினால ரீசென்ட் டைம்ல நெறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டு, நெறையாவே பாதிக்கப்பட்டு, அடிக்கடி உடல்நலக்குறைவுனால மருத்துவமனையிலயும் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இத குணப்படுத்துவதற்கோ, கண்ட்ரோல் பண்றதுக்கோ இங்க மருந்தே கிடையாது அப்படின்னும், முடிந்த வரைக்கும் சில சிகிச்சைகள் பண்ணா இவங்கள கொஞ்சம் காப்பாத்த முடியும் அப்படின்னு, அந்த சிகிச்சைகள் எல்லாமே அவங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்துமே நேற்று தினம் ரொம்ப உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.